தேங்க்ஸ்பா கரெக்டாக பதில் சொல்லி என்னை காப்பாற்றினதுக்கு. சொன்னீங்களா இல்லையா? நான் கமெண்ட் செக்ஷனை அப்புறமா செக் பண்ணுறேன். டிமாண்டி காலனியை பற்றி சும்மா தங்குறதை பற்றி யோசிச்சாலே பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு ஹாரர் வேர்ல்டு அது. போஸ்டர்ஸில் இருள் ஆழ போகிறது, டார்க்னஸ் வில் ரூல் அகேன்னு போட்டிருக்காங்களே, அந்த ஒரு அடிப்படையில் சும்மா ஒரு கான்செப்டில் நம்ம வீடியோலையும் டார்க்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்போ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் 710 கமெண்ட்ஸ். 10 கமெண்ட் வந்தாலே 10 மடங்கு எஃபர்ட்ஸ் போட தோணும். 700 கமெண்ட்ஸ்னா சும்மாவா? ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டேன், பார்ட் 1க்கு போயிட்டேன். ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. டிமாண்டி காலனி 3 பார்க்க எக்ஸைட்டடா ரெடியா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணிரணும்னு ஆரம்பிக்கிற முயற்சி அந்த வீடியோ தான் இது. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு, ரிலேட் பண்ண முடிஞ்சுது. பார்ட் 1ல ராகவன் கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஜான் டிமாண்டின்னு ஒருத்தர் 19th செஞ்சுரியில போர்ச்சுகீஸ்ல வாழ்ந்த மன்னன் இந்தியாவுக்கு வந்து பிசினஸ் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. பார்ட் 2ல நரகத்திலே ஒரு சிம்மாசனத்தை போட்டு ஜான் டிமாண்டியே நடுங்க வைக்கிற அந்த மன்னனோட பேக் ஸ்டோரியை பிளாஷ்பேக்ல டீஸ் பண்ற கடைசி செக்மெண்ட்ல 15th செஞ்சுரி போர்ச்சுகீஸ் மன்னன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்க, போர்ச்சுகீஸ் பங்காளிகள். ஆனா ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன மாதிரி அமானுஷ்யங்கள் சாபத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு கோர்வையா ஆரம்பத்துல இருந்தே பாத்துருவோமா? ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா வெல்கம். மறக்காம தமிழ் சினிமா கண்டென்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டு நிறைய வீடியோஸ் கண்டிப்பா வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆரம்பிச்சிடலாமா? படத்தோட ஃப்ளோல இருந்தே ஆரம்பிச்சா ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். கேரக்டர்ஸ் பத்தி நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 4 பேர். டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிற ராகவன், தூங்கிட்டே இருக்கிற சஜித், இன்டர்நெட் கஃபே வச்சிருக்கிற விமல் அண்ட் இவங்க எல்லாருக்கும் குரூப் லீடர் மாதிரி தெரியுற ஸ்ரீனி. ப்ரொடியூசர் கிட்ட பதற மாதிரி ஒரு கதை சொன்னா பல்லான கதை இருக்கான்னு கேட்க அந்த டிசப்பாயின்மெண்ட்ல டீ கடையில சஜித்துக்கு போன் பண்ற அப்பவே வால்பேப்பர் போட்டோவா சஜித் தூங்கு மூஞ்சின்னு காமிக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. எவ்வளவு முக்கி வேலை பார்த்தாலும் வேலைக்கு ஏத்த கூலி கிடைக்காது. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல என்னடா வாழ்க்கைன்னு நடந்து வரப்போ போன்ல நோ பேலன்ஸ் கால் மீன்னு ராகவன் மெசேஜ் இருக்கும். இங்கே தெரிஞ்சிடும் ஒருத்தன் கூலிக்கே மாரடிக்கிறான், இன்னொருத்தவன் ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லாம இருக்கான்னு. மொபைல் டிஸ்பிளேல இருக்கிற ஸ்கிராச்சஸ் பாத்தீங்களா? இங்கேயே இவங்க 2 பேரோட வாழ்வாதாரம் தெரிஞ்சது. அப்படியே கால் விமலுக்கு போக ஓரளவுக்கு டீசென்டா இருந்தாலும் கஃபே சென்டர்ல கேர்ள் ஃப்ரெண்டோட கில்மா அது இதுன்னு கொஞ்சம் ஹியூமரா போனாலும் என்ன வேலைடா என்ன வாழ்க்கடான்னு அவரோட ஜாபும் சாட்டிஸ்பிகேஷன் இல்லாம வெறுப்பா விரக்தியா போகுது. பைக் நின்னுச்சுனா கூட டக்குன்னு பெட்ரோல் வாங்க காசு இல்லாம ரூம்ல வாங்கி வச்சிருக்கிற பெட்ரோலை எடுத்துட்டு வந்து கூடுன்னு சஜித் கிட்ட பேசுற நிலைமை. சஜித் போன் ஆன்சர் பண்றப்பையும் தூங்கிட்டு தான் இருப்பாரு. இங்கே ரெஜிஸ்டர் ஆகுது அந்த கேரக்டர் எந்நேரமும் தூங்குற ஒண்ணுன்னு. அதனாலதான் செகண்ட் ஹாஃப்ல தூங்கும் போது நமக்கு அவ்வளவு மைல்டா டவுட் வராது. பேசிட்டு எழுந்து ஆன்சர் பண்றப்போ அவர் அந்த மைக்ரோவேவ் ஓவனை தாங்க ரிப்பேர் பண்ணுவாரு. சரி நான் பெட்ரோலை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காலை வைக்கிறப்போ அவர் அதை ரிப்பேர் பண்ணி முடிச்சாரா இல்லைன்னு தெரியல. ஆனா எடுத்துட்டு வந்து கரெக்டா பாத்ரூம்க்கு ஆப்போசிட்ல பிளேஸ் பண்ணுவாரு. அந்த ஓவன் தான் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மொபைல் போய் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு ஒரு பிசிறு தட்டி வாட்டர் கேன்ல பட்டு தண்ணி லீக் ஆகி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணும். அந்த வாட்டர் கேன் கூட இவங்க தண்ணி வாங்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஈவன் அந்த மொபைல் போன்ல கான்டாக்ட்ஸை தேடுறப்போ வாட்டர் கேன் ஒரு கான்டாக்ட பார்க்கலாம். விமல் கிட்ட பேசிட்டு பெட்ரோலை கொண்டு வரல, ஆனா அவருக்கான முடிவை கரெக்டா வச்சுட்டு போன மாதிரி தான் இருந்தது. பெட்ரோலும் இல்ல, குடிக்கிறதுக்கு காசும் இல்ல. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஷீனிக்கு கால் பண்ண. இது ஒரு அழகான கனெக்டாவே இருக்கும். ஒரு கேரக்டரும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணும்போது தான் நமக்கு அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு எப்படின்னு படத்துல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ணுவாங்க. நல்ல அழகான விஷயமா இருந்தது. இதுல ஆச்சரியம் என்னன்னா ஒரு வேலையும் செய்யாம ஜில்லுன்னு சொல்லியே கல்லா கட்டிடுவாரு. டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் வர என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு போக அவங்க தான் மேல பைப் இருக்கு அதை பிடிச்சி கீழே இறங்கி யார் கணக்கும் படாம எஸ்கேப் ஆயிடுன்னு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்ட பார்த்து பயப்படுற மாதிரி தான் தெரியும். ஆனா அழகா அந்த பைப்பை பிடிச்சி இறங்கிடுவாரு. அண்ட் அதே டெக்னிக் தான் கிளைமேக்ஸ்லயும் அந்த ஜன்னலை உடைச்சு பைப்பை பிடிச்சி இறங்க எஸ்கேப் ஆக யூஸ் ஆகும். இப்படி ஒரு வழி இருக்கு எஸ்கேப் ஆக நினைச்சான்றத டீஸ் பண்ற மாதிரியே படத்தோட ஏகப்பட்ட சீன்ஸ்ல கட் பண்ற போல மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் அந்த பில்டிங்கையும் பைப்பையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி சில ஃப்ரேம்ஸை பார்க்க முடியும். எல்லாரும் புலம்பிட்டே இருக்கிறப்போ அந்த லொகேஷன்ல சம்பந்தமே இல்லாம திருமலை சீன் ஓடிட்டு இருக்கோம். வாழ்க்கை ஒரு வட்டம்டான்னு இதை பாக்குறப்போ நான் டைரக்டர் தளபதி ஃபேனா இருப்பாரோன்னு அப்ப கெஸ் பண்ணேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாமான்னு விமல் கேட்க ராகவன் டிமாண்டி காலனிக்கு போலாமான்னு சஜஸ்ட் பண்ண. சஜித் உடனே அடுத்த நாள் நான் நாடி ஜோசியரை பார்க்க போனோம், எல்லாரும் தான் போகணும்னு அப்படியே ட்ராக்கை மாத்துவாரு. அந்த ஒரு கான்வர்சேஷன்ல நல்லாவே தெரியும் அந்த கேங்லயே சஜித் தான் இருக்கிறதுல வீக்கஸ்ட் காய்னு. பிசிக்கலா சொல்லல, உங்களுக்கு அந்த ஹாரர் ஜானர் வேர்ல்டுல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, இருக்கிறதுல வீக்கஸ்ட் பலவீனமான பர்சனை தான் இந்த டெவிலா இருக்கட்டும் எல்லாருமே சூஸ் பண்ணி அங்கிருந்து ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு கான்செப்ட்ல கூட மேபி இந்த சீன்ல சஜித்தை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி அங்கிருந்து டிமாண்டியோட பிளே ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு
இப்போதைக்கு டிமாண்டி பட் மாஸ்டர் மைண்ட் வேற இடத்துல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி விளையாட்டா பண்றேன்னு சஜித் ஒரே லைட்டரோட தனியா மாட்டிப்பாரு. பயந்து நடுங்கிட்டே தேடிட்டு இருப்பாரு. இவங்க 3 பேர் போறப்போ பேட்ஸ் டக்குன்னு கிராஸ் ஆகும். அந்த வவ்வால பார்த்ததும் செகண்ட் பார்ட்ல ஓட்டல்ல நிறைய பேட்ஸ் இருக்குல்ல, அது லைட்டா கனெக்ட் ஆச்சு. இது சரியான சீனு. பயமுறுத்துறன்னு விமல் வந்து ஊளையிடுவாரு, பேய் மாதிரி கத்துவாரு. கேமரா அப்படியே சஜித்துக்கு டர்ன் ஆகும்போது சஜித்துக்கு தான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைப்பா. ஆனா கத்தி முடிச்சுட்டு இவங்கள கேமரா ஃபோக்கஸ் பண்றப்போ அவங்க பின்னாடி டிமாண்டியோட வைஃபும் 2 கேர்டேக்கரும் நிப்பாங்க. சூப்பரான ரேட்டிங். அன்எக்ஸ்பெக்டடா அந்த சீனை சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கான காரணம் பையன் தூக்கிருப்பான். ராகவன் அந்த ஷெல்ஃப்ல நிறைய செயின் இருக்குல்ல, தூக்கத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா டிமாண்டி அவர் வைஃபுக்காக செஞ்ச அந்த செயினை அந்த நொடியில எடுத்ததால தான் இவங்க வந்து பார்த்திருக்கணும். பிகாஸ் இதே மாதிரி செகண்ட் பார்ட்ல அந்த பொண்ணுங்க வந்து மேன்ஷனுக்கு எப்படி வந்தோன்னு தெரியலனாலும் வைஃப் அவங்க கிட்ட செயின் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணுங்களை ஸ்டார் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டச்சா தான் இதுவும் இருக்கணும். யாரும் பார்க்கலன்னு ராகவன் அந்த செயின் எடுத்ததும் அதை இவங்க கவனிக்கிறாங்க. அங்கிருந்து ராகவனோட பேச்சே ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ நம்மள ஃபாலோ பண்ணதுன்னு புரிஞ்சுப்பாரு. இனிமேட்டு இங்க இருக்கக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவசரப்படுத்தி அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைப்பாரு. அடுத்த நாள் நாடி ஜோசியரை பார்க்க கிளம்புறாங்க. எல்லாமே ஸ்மூத்தா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா ராகவன் கேட்ட கதைகள்ல செயின் எடுத்த 24 மணி நேரம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் திருவிளையாடலே ஆரம்பிக்கும். ஸோ அந்த 24 மணி நேரம் ஒரு கிரேஸ் பீரியட், வாழ்றதுக்கு கொஞ்சம் தருணங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்க அங்க போனதும் யாருக்கு ஜோசியை பார்க்கணும்னு நாடி ஜோசியர் கேட்க ஃபர்ஸ்ட் நோ சொல்றது, எனக்கு வேணும்னு சொல்றதே சஜிதா தான் இருக்கும். ஆரம்பத்துல காமெடியா தெரிஞ்சாலும் ஷீனி அந்த மாதிரிலாம் லுக்கே கொடுக்க மாட்டாரு. அந்த லுக்கே சம்திங் வினோதமா இருக்கும். நெக்ஸ்ட் அது கொஞ்சம் காமெடியா ஃபார்வர்ட் ஆக கரெக்டா ஷீனியோட அப்பா அம்மா பேரு கிருஷ்ணமூர்த்தி திலகாவதினு கெஸ் பண்ணதும் ஹோலிஸ்டிக்கா அந்த மியூசிக்கை போட்டு ஓகே நிஜமான ஜோசியம் ஒரு பவர் இருக்குன்ற மாதிரி அந்த சீன் டிரான்ஸ்லேஷன் ஆகியிருக்கும். இதே கிருஷ்ணமூர்த்தி திலகாவதி பேர் தான் செகண்ட் பார்ட்ல அவங்க அப்பா அம்மாக்கு இருக்கும். அந்த சொத்து விவகாரமா தான் அண்ணன் தம்பி ட்வின்ஸ் தங்கச்சின்னு ஒரு சின்ன சொத்து விவகாரம் போயிட்டு இருக்கும். தமிழ் சினிமால ஜோசியம் பார்க்கறதுல ஒரு ஐகானிக்கான சீனை கிரியேட் பண்ணி முடிச்சதும் சஜித் பக்கம் திரும்புறப்போ எனக்கு வேணாங்க எனக்கு வேணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோர்ஸா சஜித் எனக்கு ஜோசியம் வேணான்னு திரும்ப சொல்லுவாரு. அதையும் மீறி வாண்டடா கைரேகை வச்சதால தான் மேபி இந்த ஜோசியரோட உயிரே அடுத்த சீன்ல போயிருக்கலாம். அப்படி இல்லாம போயிருந்தா மேபி இவருக்கு அந்த இம்பாக்டே நடந்திருக்காத தோணுது. சின்ன ஒரு கெஸ் தான் வாட் இஃப்ன்ற மாதிரி. ஜோசியர் ஏன் இப்படி பண்ணிருப்பாரு, என்ன சொல்ல ட்ரை பண்ணாருன்னு ஒன்னும் புரியாம கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா வீட்டுக்கு போறப்போ பின்னாடி சாங்ல ஒரு 4 ஸ்டான்ஸா வரும். அதோட மீனிங் இருக்கே, மானாய் சிக்கிக்கொண்டாய் வேட்டையாடத்தான் தானாய் மாய்வதற்கே ஏற்ற காலம்தான். அதுக்கு அடுத்த லைன் நீயா தப்பிச் சென்றால் ஜென்ம சாபம் தான். ஸோ இங்கே தப்பிக்கலாம் முடியாது. பாசிட்டிவ் எண்டிங்கெல்லாம் இல்லை, நெகட்டிவ் தான். தப்பிக்கிற அளவுக்கு இது ஈஸி கிடையாது. ஜென்ம சாபமா துரத்திட்டே வரும். செகண்ட் பார்ட்ல அது 6 வருஷமா ஒரு சாபமா ஒரு 6 வருஷத்துக்கும் இது தொடர்ந்துட்டே விடாம துரத்திட்டே வர மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இருக்கு. அதுக்கு வெரி நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பில்டிங்கை காமிக்கிறப்போ அந்த ஷார்ப்பான ராடு துருப்பிடிச்ச கம்பிகளையும் பார்க்க முடியும். ஸோ இங்கே தான் அந்த சாபமா துரத்திட்டு வந்து முடிவு எங்க போய் நிக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சின்ன மைன்யூட்டான ஃபியூச்சரை டீஸ் பண்ற ரெஃபரன்ஸா தெரிஞ்சுது. இதோட மனுஷங்களோட செயல் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஜான் டிமாண்டியோட உலகம் ஆரம்பிக்குது. இங்க தான் நெக்ஸ்ட் சீன்ல தான் ஜான் டிமாண்டி யாரு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதிலே சில விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா கவனிச்சா ஒரு சின்ன பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் லீடை கிராக் பண்ண முடிஞ்சது. அது வித்தியாசமான உலகம், வேற லெவல் கான்செப்டா இருக்கும். அதையும் சேர்த்து செகண்ட் ஹாஃபோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோல முடிஞ்ச வரைக்கும் நான் கவனிச்சதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல ட்ரை பண்றேன். நிச்சயமா இந்த வீடியோ விட செகண்ட் வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வர வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.